அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள். அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வட்ட செலிக்கண்டை மீனை நம்ம எப்படி சுத்தம் செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மீனை வட்ட செலிக்கண்டைன்னு சொல்லுவாங்க, கொசுக்க மீனுன்னு சொல்லுவாங்க, பறவை கெண்டைன்னு சொல்லுவாங்க, கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான பெயர்கள் கொண்ட இந்த குட்டி மீனை நாம் சுத்தப்படுத்த போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனில் இருக்க ஸ்லாம்புகள்லாம் போகிறதுக்கு நல்ல ஒரு சொரசொரப்பான கல்லில் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சோன்னா அந்த சில்வர் கலரில் இருக்க ஸ்லாம்புகளை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்படியே நாம் எல்லா மீன்களையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மீனோட தலையை நம்ம குழம்புல சேர்க்க போகிறதில்ல. இந்த தலையை நம்ம வேஸ்டேஜில் போட்டுருவோம். இந்த மீனோட உடல் பகுதியில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீனோட தலையும் குடலையும் எங்கள் அத்தை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வலிக்கலாம், சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பேர் கெண்டையா? கெண்டை. தலையை அப்படியே கிள்ளி போட்டுருமா? ஆமாம், கிள்ளி போட்டு சாப்பிட்டா புல்ல ஊட்டி எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் இந்த காலத்து ஆளுகள்லாம் இதெல்லாம் உட்காந்து பண்ண மாட்டாங்க. அப்போ பொறுமையாக மூஞ்சியை காட்டுறாங்க. அதுக்கு தான் பதில் சொல்லு. சிரிக்கிற அது பழக்கம். இப்போ அப்படியே ரோஸ்ட் பண்ணி மீனா வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவீங்க. சாப்பிடுவோம். வாங்கிட்டு வந்து கொடுத்தா க்ளீன் பண்ண மாட்டீங்க. வச்சுதான் சாப்பிடணும். அப்பதானே நம்ம மனசுக்கும் திருப்தியா இருக்கும். அவங்க வச்சு அம்மா சாப்பிட்றதுக்கு வேலையே இல்லை. ஆமா, எல்லாத்துக்கும் மேலு காலு எல்லாத்துக்கும் நல்லது. கொஞ்சம் என்ன உரைச்சி எங்க வீட்டுல, உங்க வீட்டுல வலை இந்த கம்மா காட்டு அழியும். சரி, அந்த மீனுக்கு எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. 3 பேர் வலை இருக்குன்னு ஒரு ஆள் மீன் வாங்கணும். 2 வலை எடுத்துட்டு சொல்லு. அந்த போய் பிடிச்ச அந்த உடனே பங்கு 5 பங்கு வச்ச உடனே இந்த உதிரி மீனெல்லாம் பிடிச்சு உரைச்சி அப்பா குழம்பு வைக்க கொடுத்துருவாரு. பச்சை நெல் சோறு விரட்டி அது உரைச்சி வைக்கிறதுக்குள்ள சோறு குழம்பு எல்லாம் வந்துடும். அது என்ன பச்சை நெல் சோறுனா? இதுவா பொங்க வைக்கிறோம். பொங்க சோறா? காலையில் வைக்கிறோம். பச்சரிசி சோறா? பச்சரிசி சோறு வச்சு இந்த மீன் பொடி மீனை. சரி, இப்போலாம் நீங்கள் புழுங்கரிசியில் தானே இந்த இது பண்ணுறீங்க? இல்லையே பச்சரிசி. பச்சரிசியா? பொங்கல் போடுறது. அப்போதான் நான் கேட்குறது, மீனுக்கு எந்த அரிசி போடுறீங்க? மீனுக்கு சாப்பாடு அரிசி தானே போடுறீங்க. அப்போ வெண்பொங்கல் நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். சாப்பிட்றோம்லப்பா. பச்சரிசி நல்லா இருக்குமா? மீன் குழம்புக்கு நல்லா இருக்குமா? பிடிச்சாத்த உடனே இதை வச்சு பகிர்ந்து பங்கு வரும்ல, 2 பங்கு வரும். ஒரு வலைக்கு ஒரு ஆள் போயிடுவோம். அதை வச்சு இந்த இப்படி மீனை முதல்ல விரைச்சி சுண்டை வச்சு சோறு விரைச்சி சாப்பிட்றது அந்த காலத்தில். அதுக்குள்ளே உடஞ்சி கொடுத்துருவாரு எங்கள் அப்பா. உங்கள் அப்பாவும் சேர்ந்தா மீன் பிடிப்பாரு? வலை வீசுவாரா? வலைக்கு போவாங்கடா, வலை இருக்கும்டா. விலைக்கு வாங்கிட்டு வருவாரா இல்லை பிடிச்சிட்டு வருவாரா? அம்மாக்கெல்லாம் அப்போ குத்தகதான் கொடுப்பாரு. மீன் கிடக்கும் எங்கே வயல்ல எல்லாம் மீன் கிடக்கும்டா. இந்த காலத்தில் பிடிக்க முடியாது. இந்த மலவு எல்லாம் கிடக்கும். இந்த வாய்க்கால் போய் வர்றது ஊரை இல்லை பானைப்படி ஓட்டுருவாங்க. அது ஒன்றும் அது கிடக்கும். இப்போ இந்த மீனோட தலையையும் குடலையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இது பூராமே தலை தான். இந்த தலையோடு நம்ம சேர்த்து குழம்பு வச்சோன்னா குழம்பு பூராமே தலையாத்தான் மிதக்கும். அதுக்காக தான் இதை சேர்க்குறதில்ல. ஆனால் இதை நம்ம தனிப்பட்ட முறையில் சுண்ட வைக்கலாம். அந்த காலத்துலலாம் இந்த தலையை தனியாக சுண்ட வைப்பாங்க புளி ஊற்றி. இது பழைய சாதத்துக்கு நல்லா இருக்கும். அந்த காலத்துலலாம் வயல் வரப்புகளுக்கு இப்படி தான் கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் குழம்புல நம்ம சேர்க்குறதில்ல. பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியாச்சுன்னு, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி தொல்லை இருக்கவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது. இந்த மீன் எல்லா நேரங்கள்லேயும் கிடைக்காது. கம்மாயில் பிடிக்கும்போது தான் கிடைக்கும். இந்த மாதிரி மீன் கிடைக்கும்போது நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. மீன் நல்லா கழுவுறதுல தான் இருக்குது ருசி. நம்மள்கிட்ட மஞ்சட்டி இருந்ததுன்னா உப்பு போட்டு நல்லா உரசுனீங்கன்னா நல்லா சூப்பராக வரும். அப்படி உங்கள்கிட்ட மஞ்சட்டி இல்லைன்னா நம்ம எல்லார்கிட்டையுமே காய்கறி வடிகட்டுற தட்டில் உப்பு போட்டு உரசும் போது அதில் இருக்க ஸ்லாம்பெல்லாம் வெளியேறிடும். நாம் நாட்டு மீனுக்கு மட்டும் உப்பு, புளிப்பு, உரப்பு 3மே கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுனா தான் ருசியாக இருக்கும். நம்ம கடல் மீனுக்கு தான் உப்பு கம்மியாக போடணும். நாட்டு மீனுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து குழம்ப தாளிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.